ஃபஸ்ட்டு இவங்களை விட்டுட்டு போச்சுல எவ்வளோ குட்டியாக இருந்தானுங்க. காரணம் எங்கள் அம்மா தான் அடாப்ட் பண்ணிட்டு வந்த அந்த டேலேருந்து ரொம்ப கேர் கொடுத்து சூப்பராக வளர்த்துட்ருக்குறாங்க. எங்கள் அம்மா இப்போ தனியாக இருக்கிறதுக்கு இவனுங்க நான் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆலன் கூட நல்லா பழகிட்டான். ஆலன் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், எல்லாட்டையும் பாசமாக விளாண்டு வச்சு அப்படி பழகிட்டான். இவங்க 3 பேரும் ஆலனையும் சுற்றி சுற்றி வர அளவுக்கு பழகி வச்சுருக்கான். அதுக்கடுத்து எங்கள் அம்மா ஃபீட் பண்ணும்போது ஒரு சிரஞ்சி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் ஃபீட் பண்ணுறாங்க. பிகாஸ் நாங்கள் ஃபீடிங் பாட்டில் வாங்கினோம், அதில் அவனுங்க குடிக்கலை. எப்படி அழகாக மேலே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. இதில் வந்து கொஞ்சம் நல்லா குடிக்கிறானுங்க. 3 பேருக்கும் பேர் கூட வச்சாச்சு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடு வருதுல அதுக்கு பேர் வந்து கோகோ. அதுக்கப்புறம் ஒயிட் டு லைட்டாக சாண்டில் வருதுல அதோட பேர் வந்து லில்லி. அதுக்கடுத்து நிறைய சாண்டில் கலர் வருதுல அதோட பேர் வந்து புசி. 3 பேருமே அழகாக பால் குடிச்சு பழகிட்டாங்க. எப்படி அழகாக அதை பிடிச்சிட்டே குடிக்காங்க பார்த்தீங்களா. காரணம் எங்கள் அம்மா தான் அப்படி பழகியிருக்காங்க. பட் அந்த ஃபீடிங் பாட்டில் வேஸ்ட், அதில் வந்து குடிக்க தெரியலை. இது வந்து கொஞ்சம் அந்த பாயிண்ட் வந்து குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக குடிக்கானுங்க. நல்லா க்யூட்டாக இருக்குது.